நம்ம தாம்பரம் படப்பையில வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு இடம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலே பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு இடம், அதுவும் நம்ம படப்பையிலே கொடுத்துட்டு இருக்காங்க. படப்பையில இருந்து வேற எங்கேயும் கிடையாது. கரெக்டா நம்ம வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வண்டலூர் டு வரக்கடம் அந்த ஸ்ரீபெரும்புதூர் ஸ்டேட் ஹைவேல இருக்கு இல்லையா, அதுல இருந்து கரெக்டா ஒரு 1.5 ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. அதுவும் பின்னாடி ஃபுல்லா வீடுகள் இருக்கா. நம்ம சைட்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லா ரெசிடென்சியல் இருக்குங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் போட்டிருக்காங்க 300 பிளாட்ல. ஏகப்பட்ட பிளாட் போட்ட உடனே பாத்தீங்கன்னா ப்ரீ லான்ச்லயே சேல் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கொடுத்த ரேட் மட்டுமேங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1650 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா யாருங்க வாங்காம இருப்பா? ஆமா, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த ரேட்டுக்கு இங்க நிறைய புக்கிங்ஸும் போய்கிட்டு இருக்கு. பிளாட் எல்லாமே 600 தான், அதுக்கு மேலே கிடையாது. மக்கள் லோ பட்ஜெட்ல இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த சைட்டை போட்டாங்க. அதுலயுமே உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லயுமே கொடுத்துருக்காங்க. உடனே வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக் பண்ணிக்கோங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒன்று வந்து பார்க்க வந்திருக்கோங்க. அதாவது சென்னையில் நம்ம சிட்டிக்குள்ளேயே, அதாவது நம்ம வண்டலூர், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி பிரைம் லொகேஷன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட், உண்மையிலேயே லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே லோ பட்ஜெட் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி கொடுக்க வந்திருக்காங்க. நம்ம ரிச்சர்ட் குரூப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். சூப்பர் சார். சார் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய சைட்ஸ் வந்து இதே மாதிரி லோ பட்ஜெட்ல கொடுத்துருக்கீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபுல்லா பார்த்து இந்த லொகேஷன் அட்வான்டேஜ் சைட் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ப்ரீவியஸாவே நம்ம ஒரு 8 ல இருந்து 9 சைட் வரைக்கும் நம்ம சேனல்லே அட்வர்டைஸ்மென்ட் கண்டிப்பா சார். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னை பின்கோடுக்குள்ள இருக்கிற ஏரியாஸ்ல மட்டும் தான் பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஸ்ரீபெரும்புதூர், செங்கல்பட்டு அந்த ஏரியாஸ்லாம் நம்ம போனதே கிடையாது. நம்மளுடைய லிமிட்டே பாத்தீங்கன்னா தாம்பரம்ல இருந்து எக்ஸாக்ட்டா 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள மட்டும் தான் நம்ம சைட் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா அந்த தாம்பரம் எங்களுடைய எங்களுடைய மேஜர் இதுவே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்க உங்ககிட்ட கொடுத்த ஆட் எல்லாமே 10 lakhs பட்ஜெட் தான். லோ பட்ஜெட்டா ரெகுலரா கொடுக்குற ஒரு கம்பெனி அப்படின்னு 10 கிலோமீட்டர்ஸ் தாம்பரம். அதே மாதிரி பட்ஜெட் 10 lakhs. அதுக்கு மேல நாங்க போனதும் கிடையாது. சூப்பர். ரீசன் என்னன்னா இந்த ஏரியால வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து 2500 எல்லாம் பண்றாங்க. நாங்க எப்பவுமே ரெகுலரா நாங்க பண்றது ஓன் சைட் பண்றோம். அதனால நாங்க மினிமம் பட்ஜெட், அந்த பட்ஜெட்டை மட்டும் தான் கோட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, பெரிய வேல்யூஸ் எல்லாம் எதுவும் வச்சு பண்றது இல்ல. அதே மாதிரி இயர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 சைட்ஸ்க்கு மேல நாங்க ரெகுலரா பண்ணிட்டே இருப்போம். ரெகுலரா அது நம்ம சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி சைட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் முக்கியமான விஷயமே. கொடுக்குற சைட்ஸ்மே ஃபாஸ்டா வந்து சோல்ட் அவுட் ஆயிரும். ஆக்சுவலா எங்க கம்பெனியோட மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா 10 out of 10 தான். தாம்பரத்துல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ், பட்ஜெட் 10 lakhs, சேலும் 10 out of 10. சூப்பர் ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லொகேஷன் அட்வான்டேஜ், இந்த சைட் எல்லாத்தையும் பேசலாம். இப்போ நம்ம இந்த சைட் எங்க எக்ஸாக்ட்டா அமைஞ்சது? இது எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா படப்பை எக்ஸாக்ட் படப்பை. நம்ம வந்து படப்பையில இருந்து நாங்க 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். அந்த மாதிரியான இது கிடையாது. நம்ம படப்பை பஸ் ஸ்டாப்ல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்கும். இது எக்ஸாக்ட் படப்பை பிரிட்ஜ். நீங்க இறங்குறீங்கன்னா சாலமங்கலம் மெயின் லொகேஷன்லயே இந்த சைட் இருக்கு. சூப்பர். படப்பை பிரிட்ஜ் ஏறி இறங்கணும். ஆமா, படப்பை பிரிட்ஜ் ஏறி நீங்க கீழே இறங்குற உடனே ஃபர்ஸ்ட் ரைட் கட் பண்ணீங்கன்னா நம்ம சைட் கரெக்டா ஒரு 500 மீட்டர்ல நம்ம சைட். சூப்பர் ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக்ரவுண்ட்ல ஃபுல்லா நம்ம வீடுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியும். ஆமா, இங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்ன்றதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இடம் வாங்குறீங்கன்னா இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரலாம். நாங்க கொடுக்குற மேக்ஸிமம் எல்லா சைட்டுமே அது போலதான். நீங்க இன்னைக்கு வாங்குறீங்க எங்க கிட்ட வந்து ஒரு வேல்யூ நாங்க ஒரு 1600 ரூபா, 1500 ரூபா, 1200 ரூபா அந்த மாதிரி கோட் பண்றோம்னா எங்க கிட்ட நீங்க பர்ச்சேஸ் பண்ண நெக்ஸ்ட் 1 year, 6 months to 1 year குள்ளே நீங்க அந்த வேல்யூல இருந்து ஒரு 300 ல இருந்து 400 rupees அப்ரிசியேஷனை பாப்பீங்க. கண்டிப்பா அந்த மாதிரி சைட்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் எங்க கிட்ட ப்ராப்பர்ட்டி வாங்கினவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்குமே சொல்லி இருக்கிறாங்க. நாங்க அந்த லெவல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. இப்போ இந்த சைட்டோட நேம் என்னங்க ப்ரோ? நமக்கு இந்த சைட்டோட பேர் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் சிட்டி. சூப்பர். கிரீன் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சைட்டுமே நல்லா கிரீனரியா இருக்கு. உங்களுக்கு வீடுகளும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரங்களும் நம்ம நிறைய வந்து பார்க்க முடியுது இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளுக்கு மெயின் ரோடு அக்சஸாவும் இருக்கும், சிட்டிக்குள்ளேயும் இருக்கும், லொகேஷனும் பிரைம் லொகேஷனா இருக்கு. மெயின் ரோட்லயே நியர்பைல நம்ம சைட் வந்துருது. உடனே வீடு கட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. என்ன அப்ரூவ்ல வந்துருது? இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு. படப்பை லொகேஷன் டிடிசிபி அப்ரூவ்ட். ஓவராலா இதுல எத்தனை பிளாட் நம்ம கொடுத்துருக்கோம் ப்ரோ? இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா 300 plots. மொத்தமா ஒரு 300 plots. நம்ம ஆல்மோஸ்ட் பிளாட்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம். மொத்தமா இது 3 ஃபேஸா நாங்க லான்ச் பண்ணோம். இது 3rd ஃபேஸ். இப்போ நமக்கு அவைலபிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 28 யூனிட்ஸ் இருக்கு. 28 யூனிட்ஸ். அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிஞ்சிருச்சு. இந்த ஃபேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா வந்து ஒரு 60 plots இருந்தது. ஒரு 30 plots வரைக்கும் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி தான் ஃப்ரீ லான்ச்லயே நாங்க முடிச்சிருவோம். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆஃப் தி சைட், அதாவது ஒரு 30 plotsக்கு மேல நமக்கு அவைலபிள் வச்சிருக்கோம். எல்லாமே 600 ஸ்கொயர். எல்லாமே 600. எல்லாமே 600 ஸ்கொயர். எல்லாமே 600 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் வச்சிருக்கோம். சூப்பர் பாய்.
இப்ப மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த லொகேஷன் இந்த மார்க்கெட் ரேட் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, நம்ம என்ன பட்ஜெட்டுக்கு வந்து இதை கொடுத்துருக்கணும்? ஆக்சுவலா இங்க இருந்து நீங்க கரெக்டா ஒரு 3 to 400 மீட்டர்ஸ் முன்னாடி போனீங்க அப்படின்னா இங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2300 ருபீஸ். அதை தாண்டி இன்னொரு 1 கிலோமீட்டர் முன்னாடி போனீங்கன்னா இன்னைக்கு படப்பையோட பட்ஜெட் எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அதை நாங்க தனியா சொல்லணும். 3500 4000, ஏன்னா பக்கத்துல வந்து காசா கிராண்ட் இருக்காங்க, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு படப்பையில இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால 4000 ரூபாய் 5000 ரூபாய் மினிமம் ஸ்டார்டிங். படப்பை ஸ்டார்டிங்னு நீங்க ஒரு ஆட் எடுத்து பாத்தீங்கன்னாலே 2500 தான் படப்பையோட ஸ்டார்டிங். அந்த படப்பையில நாங்க கொடுக்கறது 1650 ரூபா. 1650 ரூபா. 1650 ரூபா. அது கிட்டத்தட்ட 1000 ரூபா நம்மளுக்கு வந்து கம்மியா இருக்குதுன்னு சொல்றீங்க நீங்க. அந்த பட்ஜெட்ல இருந்து மார்க்கெட் ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எப்பவுமே அதானே ப்ரோ. ஆமா, அதான் லோ பட்ஜெட் தானே. சூப்பர் சூப்பர். அது லோ பட்ஜெட்ன்றதை தாண்டி வந்து நாங்க நம்ம அது இன்வெஸ்ட்மெண்டா பண்றது கிடையாது. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரைட்டா நாங்க லான்ச் பண்ணோம். ஒரு வில்லாவா கொடுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம வந்து மேற்கொள்றோம். சூப்பர் சூப்பர். ஒருத்தவங்க வாங்குறாங்க, ஒரு மினிமம் பட்ஜெட்ல வாங்குறாங்க, முடிஞ்சது ஒரு தாம்பரம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள நான் போனோம் அப்படின்னும் போது நம்ம கொடுக்குற வேல்யூ அவங்க கோட் 10 லட்சத்துல நீங்க இடம் வாங்கலாம். ஓகே, மேல இன்னொரு 10 லட்சமோ 12 லட்சமோ போட்டா நீங்க ஒரு வீடு கட்டிட்டு வந்துடலாம். சூப்பர் சூப்பர். நீங்க ஒன்னும் நீங்க அதுக்காக நீங்க செங்கல்பட்டு போறது, மதுராந்தகம் போறது, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் அங்கெல்லாம் நீங்க போக தேவை. நீங்க சிம்பிளா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருக்கிறீங்கன்னா கிளாம்பாக்கத்துல இருந்து இறங்கி படப்பிக்கு ஒரு டிக்கெட் எடுத்தீங்கன்னா 20 நிமிஷத்துல பஸ் இங்க வந்துரும். சூப்பர். நீங்க நேரா ஒரு பிளாட்டை புக் பண்ணுங்க, அடுத்த 6 மாசத்துல வீடு கட்டுங்க. நீங்க ரெகுலரா இங்க ஒரு ரெசிடென்ட்டா ஆயிட்டு. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது ஒரு 10 லட்ச ரூபாயில ஒரு இடத்தையும் வாங்கிக்கலாம், 22 லட்ச ரூபாயில வீடும் கட்டு. சூப்பர். அது நீங்களே கட்டி தரீங்களா வீடு? கஸ்டமர்ஸ்க்கு ஹாப்பி, அவங்களுக்கு ஓகே, அவங்க எங்களுடைய பிளான்ஸ்ல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்கன்னா அதை செய்யறதுக்கு நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க பண்ணி தரோம். இல்ல அவங்க இண்டிவிஜுவலா பிரைவேட்டா நாங்க பண்ணிக்கிறோம்னாலும் அதுவும் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வீடு கட்டுறதுக்கும் ஓகேவா இருக்கும். ரெண்டாவது அப்ரிசியேஷன் வைஸாவும் பாத்தீங்கன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸா நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க ஒன்னு வாங்கி போடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு 1650 சொன்னீங்களா ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஆமா. அப்ப வாங்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபாய் அப்ரிசியேஷனோட தான் அவங்க வந்து வாங்குறாங்க. கொஞ்சம் தூரம் நீங்க போனீங்கனாலே அந்த வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த சரௌண்டிங் போனாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 700 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் இருக்கும். மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு குறைஞ்சு இடம் கிடையாது. ஏன்னா அது நான் சொல்றதே பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்டா தான் சொல்லியிருக்கேன். 3500ன்றதே அதைவே நம்ம கம்மியா தான் சொல்லிட்டு இருக்கோம். இது இல்லாம இந்த சரௌண்டிங்ல டெவலப்மெண்ட் நிறைய இருக்கிறனால ஃபாஸ்டா வந்து growth ஆகிட்டு போயிட்டே இருக்குங்களா உங்களுக்கு. ஏன்னா மெயினான ஒரு ஸ்டேட் ஹைவேல இருந்து கரெக்டா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட். ஸ்டேட் ஹைவேல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர். நீங்க வண்டலூர் கிளாம்பாக்கம் அந்த ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து உரக்கடம் ஸ்ரீபெரும்புதூர் போற ஹைவே உங்களுக்கு. அந்த ஹைவேலயே நம்ம சைட் அமைஞ்சிருக்கனால தான் இந்த பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ரிசியேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றோம். இந்த அப்ரிசியேஷன் ஆகிற இடத்துல ஒரு லோ பட்ஜெட்ல சைட் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாம நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சரௌண்டிங்கோட டெவலப்மெண்ட் எந்த மாதிரி இருக்கு, மக்கள் ஏன் இங்க வந்து இடம் வாங்கணும் அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம். உங்களுக்கு எப்போ ரெகுலரா நாங்க சொல்றதுதான். நாங்க ஏன் தாம்பரத்துல 10 கிலோமீட்டருக்குள்ள சைட் பண்றோம் அப்படின்றதுனா, நீங்க தாம்பரத்துல இருந்து ஆவரேஜா 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள எங்க பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு லே அவுட்ஸ் கிடையாது. ஏன்னா இடங்கள் கிடையாது. மக்கள் வந்து ஃபுல்லாவே ஆக்கியூபை பண்ணிட்டாங்க. ஓகே, பிஃபோரா நாங்க ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல இங்க பிசினஸ் பண்றோம். சூப்பர். அப்படின்னும் போது எங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியுது. அதனால நாங்க இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா 2500 2600 ஆனது காரணம் பாத்தீங்கன்னா மேஜர் வந்து ஹைவே, ரெண்டாவது அவுட்டர் ரிங் ரோட், ஓகே, மூணாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கு, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா இங்க இல்லாத அபார்ட்மெண்ட்ஸ் அந்த லைஃப் ஸ்டைல் வந்து இங்க டோட்டலா வேற. உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸா, எல்லாமே பெரிய பஸ் ஸ்டாப்பா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் முதற்கொண்டு எல்லாமே இங்க படப்பா தான். வெளியே தான் எல்லாமே மேலே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். நீங்க A to B ல இருந்து எல்லாமே இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப இந்த இதுல டெவலப்மெண்ட்ல ஸ்கூல் காலேஜுமே இந்த மெயின் ரோட்லயே உங்களுக்கு. ஆமா, ஸ்கூல் காலேஜ் உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜஸ் இருக்கு. இந்த பக்கத்துல இருந்து நீங்க கரெக்டா ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் இருக்கு, டேனிஷ் அகமது இருக்கு. அதே நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போனீங்கன்னா ஆல்வின் குளோபல் ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் ஆன் ரோட் மேலே, ஆன் ரோட் அப்படியே மேலேயே இருக்கு. நீங்க அந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் கட்டிட்டு இருக்காங்க. சூப்பர். இந்த காசா கிராண்ட் ஸ்கூலும் வருது. ஆமா, காசா கிராண்ட் இன்டர்நேஷனல் கட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வந்து டெவலப்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி நமக்கு சொன்னீங்கன்னா இங்க நம்ம படப்பை ஜங்ஷன்லயே வந்து படப்பையோட கவர்மெண்ட் ஸ்கூல், பெரிய ஸ்கூல், அதுவுமே அங்கதான் இருக்கு. உங்களுக்கு இல்லாத ஆப்ஷன்ஸ் ஃபெசிலிட்டிஸே இங்க கிடையாது. படப்பையை விட்டு எதுக்குமே மெயின், அதாவது தாம்பரமோ வண்டலூரோ போக வேண்டிய அவசியமே. ஆமா, அவசியம் எல்லாமே இங்க இருக்கு. நீங்க எங்கேயுமே வந்து நான் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் வச்சு நான் டிராவல் பண்ணணும் அப்படின்றதே கிடையாது. இங்க இருந்து நீங்க பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. கண்டிப்பா நீங்க அழகா நீங்க பஸ்ல போயிட்டு. இன்னைக்கு மக்கள் நிறைய அவர் ஆயிட்டாங்க. அதனால ஃபுல்லாவே எல்லாருமே வந்து அந்த ஒரு பட்ஜெட்டுக்குள்ள நம்ம ஒரு இடத்த நல்ல இடமா வாங்கணும்னா எல்லாரும் படப்பையை தேடி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பா இருக்கு. எல்லாரும் வர்றாங்க. அதனாலதான் இவ்வளவு கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க அந்த மார்க்கெட் கூட ஒரு சேலஞ்சிங் பிரைஸா தான் நீங்க வந்து கொடுத்து. நாங்க எங்க கொடுத்தாலுமே சேலஞ்சிங் பிரைஸ் தான். ஓகே, ஏன்னா கஸ்டமர்ஸ் உள்ள வந்தாலே, எங்களுடைய கிளைண்ட்ஸ் உள்ள வராங்க அப்படின்னும் போது அவங்க அதை ஃபீல் பண்ணுவாங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா இவங்க கிட்ட ரொம்ப பட்ஜெட் வந்து கரெக்டா இருக்கும், கம்மியாவும் இருக்கும். அதுல இருந்து இவங்க கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணி தருவாங்க. நெகோஷியபிள் சின்னதா வச்சு கொடுக்குறாங்க. நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். படப்பை சரௌண்டிங்ல 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் கொடுக்குறோம். ரொம்பலாம் கிடையாது. நீங்க வந்து மணிமங்கலம் தாண்டி கூட இன்னைக்கு அங்க 10 லட்சம் ரூபாய்க்கு இடம் கிடைக்காதுன்னு தெரியல. ஆனா இங்கேயே நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா படப்பையிலேயே வண்டலூர்ல இருந்து ஈஸி அக்சஸ் இருக்கக்கூடிய ஏரியால, தாம்பரத்துல இருந்து ஈஸி அக்சஸ் இருக்கக்கூடிய ஏரியால பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் நம்ம கொடுக்குறோம். 600 சதுரடிங்க இங்க இருக்கிறது எல்லாமே. அதனால
அதனாலதான் இவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க புக் பண்ணிருக்காங்க. ஆமா, அது தாண்டி Registration இன்னொரு போயிருக்காங்க. விஷயமும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சிறப்பனஞ்சேரி, வட்டம்பாக்கம், அது படப்பையை தாண்டின ஏரியால இன்னைக்கு படப்பன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களே 10 லட்ச ரூபா கொடுக்குறது. ஓகே, நான் சொல்றது படப்பை சாலமங்கலத்திலே. சாலமங்கலத்திலே நாங்க கொடுக்குறாங்க. படப்பை விட்டு வெளியே போறோம். படப்பை சாலமங்கலத்திலே தரோம். நாங்க செருப்பனஞ்சேரியில தரல, ஓகே, வட்டம்பாக்கத்துல தரல, உரகடத்துல தரல, படப்பையிலேயே தரோம். ஓகே. உரக்கடத்துல கூட இன்னைக்கு தர மாட்டாங்களா இந்த ரேட்டுக்கு? செருப்பனஞ்சேரியிலே தர தர மாட்டாங்க, மாட்டாங்க. நாங்க சாலமங்கலத்திலே தரோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. நல்ல பட்ஜெட்ல கொடுத்துருக்கீங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு நம்மளுக்கு இங்க? நமக்கு எல்லாமே கிளியர் டைட்டில் Clear-ஆ டாக்குமெண்ட்ஸ் ஆல்ரெடி எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் மூவ் பண்ணி ஓகே. இப்ப வச்சிருக்கோம். முடிச்சவங்க எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க, எல்லாருமே பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 பிளாட்ஸ்க்கு மேல நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனே முடிச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா மக்கள் வர்றாங்க அப்படின்னா சைட் விசிட் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரமா? ஆமா, கண்டிப்பா. தாம்பரத்துல இருந்து நமக்கு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். தாம்பரம் வந்துட்டாங்கன்னா தாம்பரத்துல ஆமா, தாம்பரம் நம்ம ஆபீஸ் பாத்தீங்க அப்படின்னா தாம்பரம்ல இருக்கு. வித்யா தியேட்டர் பேக் சைடு தான் நம்ம ஆபீஸ் இருக்கு. நம்ம தாம்பரம் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஆபீஸ்ல இருந்து கேப் ப்ரொவைட் பண்றோம் சைட்டுக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. அது மாதிரி பாத்தீங்கன்னா லோன் வசதி ப்ரொவைட் பண்றோம் நம்ம இங்க? ஆமா, 80% வரைக்கும் லோன் பண்ணி தரோம். மேக்ஸிமம் இது எல்லாமே லோ பட்ஜெட் ஒரு 10 லேக் தான் பண்றோம். இருந்தாலும் அது ஃபெச் பண்ண முடியாம லோன் கேக்குறவங்களுக்கு நம்ம அதுவே ப்ரொவைட். சூப்பர். இப்போ மினிமம் பட்ஜெட் நம்ம கையில இவ்வளவு இருந்தா போதும் ஒரு பிளாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னா எவ்வளவு? நம்ம கையில ஒரு 3 lakhsல இருந்து 4 lakhs. ஏன்னா ஒரு லோன்ன்றது நம்ம முழுமையா லோனுக்குள்ள போயிட முடியாது. நான் ஒரு half of the amount போட்டா தான் நீங்க பேலன்ஸ் இருக்க அந்த சின்ன அமௌண்ட்டுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். ஆமா, கண்டிப்பா. ஒரு 3 to 4 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா இருந்தா நம்ம அழகா ஃபெச் பண்ணிக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நீங்க பண்ணலாங்க. இன்னைக்குன்றது பாத்தீங்கன்னா கோல்டு எல்லாமே எங்கேயோ போயிருச்சு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுன்றது இன்னைக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நெருக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க அது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஹோல்ட் ஆயிரும். ஆனா இடம்ன்றது பாத்தீங்கன்னா நிலத்துல போடுறது ஸ்ட்ராங்கா அப்ரிசியேஷன் போய்கிட்டே இருக்கும். அது மறுபடியும் கீழே போகாது, ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. தங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேஷன்ல இருக்கு. ஆனா இந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஏறிக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட்ல நீங்க வீடு கட்டணும்னாலும் வாங்கி போடுங்க. இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ல யோசிக்கிறவங்களும் கண்டிப்பா கண்ணை மூடிட்டு வாங்கி போடக்கூடிய ஒரு சூப்பரான சைட். மிஸ் பண்ணாதீங்க. ரிச்சர்ட் குரூப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நல்ல சைட்டா இதே மாதிரி லோ பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கையா வந்து புக் பண்றாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க, வீடும் கட்டிட்டு வர்றாங்க. உங்களுக்கு வீடு வேணும்னா இவங்களே கட்டி தரதுக்கு ரெடியாவே இருக்காங்க. கண்டிப்பா அது மக்களோட உங்களோட ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னமோ அதுக்கு தகுந்தாப்புல பண்றாங்க. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேல கொடுத்துருக்கேன். இமிடியேட்டா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார்.